10th ஸ்டாண்டர்ட் பசங்களா? ஸோ நம்ம 10th ஸ்டாண்டர்டுக்குள்ளே போயாச்சு. ஃபர்ஸ்ட் எக்ஸாமுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ எப்போவுமே ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம சூப்பராக படித்தோன்னா அடுத்தடுத்து வர சாப்டர்ஸ் டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் உன்னால் முடியுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் உனக்கு இருக்கும். இது மேக்ஸ்க்கு மட்டும் சொல்ல, எல்லா சப்ஜெக்ட்டுமே இப்படி தான். ஸோ ஸ்டார்டிங்லேயே நம்ம சூப்பராக படிக்கணுன்றதுக்காக உனக்காக மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்மளோட ஃபர்ஸ்ட் சாப்டரில் கொண்டு வந்திருக்கேன். நம்மளோட ஃபர்ஸ்ட் சாப்டர் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே சொல்லிடுறேன். அண்ட் மெயின் கான்செப்டில் இருக்க ஒரு 2 கொஸ்டின் உனக்கு நான் எக்ஸ்பிளைனும் பண்ணிடுறேன். ஸோ இதை வச்சு ஓகே இந்த சாப்டர் இப்படி தான் இருக்கும், ஆல்ரெடி நடத்தினவங்க உனக்கு இது ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இன்னும் நடத்தாதவங்க ஓகே இது ஈஸியாக தான் இருக்க போது, கஷ்டமாலாம் இல்லை, அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் உள்ளே போகலாம். ஸோ உனக்கு ஃபஸ்ட்டு நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். அண்ட் ப்ரீவியஸ் இயர்ஸில் எந்தெந்த டாப்பிக்கில் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்றதையும் சொல்லிடுறேன். ஸோ இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இதுலேருந்து 5 மார்க் வந்து எல்லா வருஷமுமே கேட்குறாங்க. ஸோ இதை நீ படிச்சிட்டனா ஒரு 5 மார்க் ஷியோராக நீ வாங்கிடலாம். ஸோ நம்ம வந்து 10 5 மார்க் அட்டன் பண்ணல, ஒரு 5 மார்க் உன் கையில் ஷியோராக இருக்குது. உன்னோட டெக்ஸ்ட் புக்லேயே இந்த எக்ஸசைஸ் 1.1ல் ஒரு 3 சம் இருக்கும், எக்ஸாம்பிளில் 2 சம் இருக்கும், இவ்வளோ தான் இருக்குது. இதில் இருந்து ஒரு சம் கேட்க போகிறாங்க. இங்கே பாருங்கள், 2 மார்க்ஸில் கேட்குறாங்க, 2025 2024 கேட்டிருக்காங்க. அப்படியே 5 மார்க் நான் 5 மார்க்ஸ் தானே சொன்னேன், 2026 2025 2024 லாஸ்ட் 3 இயர்ஸாகவே கேட்டிருக்காங்க. நான் இங்கே 3 இயர்ஸோட டேட்டா மட்டும் தான் வச்சுருக்கேன். பட் நீ ப்ரீவியஸாக இருக்க எல்லாமே எடுத்து செக் பண்ணி பார்த்தாலும் உனக்கு தெரியும் இது வந்து எவ்வளோ ரிப்பீட்டடாக இந்த கான்செப்ட் கேட்டிருக்காங்கன்னு. கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல கண்டிப்பா ஒரு क्वेश्चन வந்துருது உங்களுக்கு. இந்த டொமைன் கோடமைன் ரேஞ்ச், அதுக்கப்புறம் ஒரு ரிலேஷன் கொடுத்துட்டு இது ஃபங்க்ஷனா, ஆரோ டயக்ராம் வச்சு நம்ம சொல்றது, இந்த மாதிரி क्वेश्चंस கேட்குறாங்க. இது ஈவன் லாஸ்ட் இயர், அதாவது 2026 இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக வந்த கொஸ்டின் பேப்பரில் 2 மார்க்ஸில் கேட்டிருந்தாங்க. இது அதிகமாக ரிப்பீட்டடிவாக கேட்கலனாலும் இது இம்பார்ட்டண்டான டாபிக் தான் 2 மார்க்ஸ்க்கு. இந்த சாப்டரில் என்ன பண்ணுறோன்னா 5 மார்க்ஸை மட்டும் பார்த்துட்டு போயிட்டு 2 மார்க்ஸை கோட்டை விட்டுரும். 2 மார்க்கில் 2 மார்க் நீ கண்டிப்பாக அட்டன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த சாப்டர் ஃபுல்லாக படிங்க. நான் என்னதான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொன்னாலும் நான் சில சாப்டர்ஸ்லாம் ஒன்று விடாமல் ஃபுல்லாக படிங்கன்னு சொல்லுவேன். அதெல்லாம் படிச்சுக்கோ. ஏன்னா இதுலேருந்து கன்ஃபார்ம் உனக்கு வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடிய சாப்டராக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். அடுத்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் 2026ல் உனக்கு 2 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. ஏன்னா 5 மார்க்கில் கேட்கல. யூஸ்வலாக இது 5 மார்க்கில் கேட்குற கொஷின். இங்கே பாரு, 2025 2024ல் 5 மார்க்கில் கேட்குற கொஷின். இப்போது இது வரைக்கும் 5 மார்க்கில் கேட்டுட்டு இருந்தது, இப்போ 2 மார்க் கொஷினில் கேட்டு மேம் 5 மார்க் எப்படி 2 மார்க்கில் எழுத முடியும்? இல்லை, சிம்பிளாக கேட்டிருந்தாங்க. 2 மார்க் கொஷினில் கேட்டுட்டு ஆரோ டயக்ராம் மட்டும் போடுற மாதிரி இருந்துச்சு. அப்போ அதுக்கு பதிலாக என்ன கேட்டாங்க? ஏன்னா 2 கொஷின் வரும் நம்ம கண்டிப்பாக இந்த சாப்டர் இருந்து 2 5 மார்க் வரும். அதுக்கு பதிலாக எதை கேட்டாங்கன்னா காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் இதை கேட்டாங்க. நான் லாஸ்ட் இயர் நம்ம பசங்க எழுதப்போ சொன்னேன், கண்டிப்பாக காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் படிச்சுக்கோங்க, ஏன்னா இது கேட்பாங்க. நிறைய டைம் கேட்கலனாலும் ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்டிருக்காங்க. இந்த இயர் இந்த கொஷின் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு சொன்னேன். அதே மாதிரி 2026ல் காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் 3 காம்போசிஷன் கேட்டாங்க. ஸோ இதுவும் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். ஸோ இந்த டாப்பிக்கில் ஆல்மோஸ்ட் நீ கவர் பண்ணுறனாலே இந்த சாப்டர் ஓவர். இதுக்கு மேலே இந்த சாப்டரில் எதுவும் இல்லை. அந்த மாதிரி தான் ஃபங்க்ஷனோட வேல்யூ, அந்த மாதிரி சில டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் 2 மார்க்ஸ்லாம் இருக்குது, அதுவும் இம்பார்ட்டன்ட். பட் இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. எஸ், ஸோ இதுதான் உனக்கு லாஸ்ட் 3 இயர்ஸ்லேருந்து 2 மார்க் 5 மார்க் 1 மார்க் நம்ம ஃபுல்லாகவே எதையுமே மிஸ் பண்ணாமல் தான் படிக்க போகிறோம். ஸோ நீ அதை பற்றி கவலைப்பட வேணாம். ஸோ இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் 2 மார்க் 5 மார்க்கு எக்ஸாம்பிள் எக்ஸசைஸோட கொடுத்துட்டேன். நீ எய்தர் இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம், இல்லைனா நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் உனக்கு இதோட பிடிஎஃபை நம்ம கொடுத்துருவோம். ஸோ பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி உன் புக்கில் நீ ஜஸ்ட் மார்க் பண்ணிக்கோ. ஸோ 2 மார்க் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் இங்கே இருக்குது. ஒவ்வொரு எக்ஸசைஸ்லேயும் எதெல்லாம் 2 மார்க்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அண்ட் இங்கே 5 மார்க்ஸில் எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் வந்து ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னா அதுக்கு சிமிலராக இருக்கிறது. இப்போ இந்த சம்ஸ் நீ பார்க்குறனா அதுக்கு சிமிலராக இருக்க எக்ஸாம்பிளாக போட்டுப்பார். ஒன்று நீ வந்து நம்ம எப்போவுமே பார்க்குற சமையே போட்டு பார்க்குறதோட ப்ராக்டிஸ் பண்ண போது ஒரு சமயம், டெஸ்ட்டில் போய் இன்னொரு புது சமயம் எழுதி பார்த்தனா ஓகே என்ன நமக்கு வரல, என்ன மிஸ்டேக் பண்ணுறோம், என்ன கான்செப்ட் தெரியலன்னு தெரியும். நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம்? ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் எடுத்து படிப்போம், அதை அப்படியே மனப்பாடம் பண்ண மாதிரி எழுதுவோம். அப்படி பண்ணாதீங்க. ஒன்று லேர்ன் பண்ணுறியா? எஸ் பக்கா, அதுக்கு சிமிலராக இருக்க செம்ம போட்டுப்பாரு. அப்படின்னா தான் கான்செப்ஷுவலாக எங்கே மிஸ் பண்ணுறன்றதை தெரியும். ஸோ இங்கே 5 மார்க்ஸ் கொடுத்துட்டேன். 1 மார்க் புக் பேக்கில் இருக்கிறது ஒரு கொஷின் விடாமல் எல்லாமே படிச்சுக்கோ. ஏன்னா 1 மார்க்கில் நம்ம 1 மார்க் கூட லூஸ் பண்ணக்கூடாது. ஸ்டார்டிங்லேருந்தே 1 மார்க் வந்து இல்லைன்னா ஒரு 15 கொஷின் இருக்குமா, ஸ்டார்டிங்லேருந்தே நீ படிச்சிட்டனா இந்த இயர் ஃபுல்லாக, ஏன்னா 12 கொஷின் டேரெக்டாக புக்லேருந்து தான் வரப்போகுது, 2 தான் க்ரியேட்டிவ். ஸோ இதுலேருந்து வரப்போகிற 2 to 3 2 1 மார்க் வரும் கன்ஃபார்ம். அந்த 2 மார்க்கை மிஸ் பண்ணாமல் படிச்சிடலாம். இதுதான்ப்பா ஃபர்ஸ்ட் சாப்டர். அப்போ இதில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்க போகிற 2 சம்ஸ், 2 இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் இருக்க சம். ஸோ இது வந்து எக்ஸசைஸ் 1.1ல 7th கொஸ்டினில் செகண்ட் சப் டிவிஷன் நான் சொல்கிறேன். எதுக்காக இந்த கொஸ்டின் சூஸ் பண்ணியிருக்கேன்னா இதில் டிஃப்ரென்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், ஏன்ற செட் வந்து செட் ஆஃப் ஆல் த நேச்சுரல் நம்பர் லெஸ் தென் 8ன்னு கொடுத்துருப்பாங்க. பீன்ற செட் வந்து செட் ஆஃப் ஆல் த
ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 8, ஸோ அதை நான் இங்கே எழுதியிருக்கேன். அண்ட் சின்றது செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர். ஸோ இந்த வேல்யூஸ்லாம் எடுத்து எழுதியிருக்கோம். ஸ்டேட்மெண்ட் ஃபார்மில் இருக்கிறத ரோஸ்டர் ஃபார்மில் எடுத்து எழுதியிருக்கேன். இதுதான் நம்ம 9th படித்தோம், 9th to 10th. ஓகே, இது வந்து ஒர்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெரிஃபை பண்ணு A cross B difference is equal to A cross B difference A cross C. இந்த கிராஸ் ப்ராடக்ட்ன்றது ஒன்று படிப்போம்ல, தெரியலனாலும் இப்போ சொல்லித்தரேன், கவனிங்க. அண்ட் டிஃப்ரென்ஸ்ன்றது 9th படிச்சிருக்கோம், அது இங்கே அப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே பாருங்கள், B difference C. ஸோ LHSல B difference C. டிஃப்ரென்ஸ்னால் என்னது? பீன்ல செட்டில் என்னென்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே வச்சுக்கோ, சியில் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை மட்டும் ரிமூவ் பண்ணு, அதுதான் டிஃப்ரென்ஸ். இங்கே பாரு, பின்னு ஒரு செட் இருக்குது, சின்னு ஒரு செட் இருக்குது. ஸோ பி டிஃப்ரென்ஸ் சினா பி ஃபுல்லாக இருக்கணும், அதில் சியில் இருக்க பார்ட் மட்டும் எனக்கு வேண்டாம். அப்போது இது ரெண்டில் ஏதாவது ஒரு காமனாக இருந்துச்சுன்னா அதை எடுத்துரு. காமனாக இருக்கிறது என்னது? 2 மட்டும் தானே. இப்போ பி டிஃப்ரென்ஸ் சி இஸ் 3,5,7. அவ்வளோதான். LHSல ஃபஸ்ட்டு ஒரு பார்ட் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்க, இது ஏ கூட கிராஸ் ப்ராடக்ட் பண்ணு. ஏ கிராஸ் ப்ராடக்ட் பி டிஃப்ரென்ஸ் சி. கிராஸ் ப்ராடக்ட்னா என்னது? இங்கே பாருங்க, ஏவையும் இந்த பி டிஃப்ரென்ஸையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணால் இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1,3, 1,5, 1,7, அதாவது இதில் இருக்க மொதல் எலிமெண்ட்டை இது கூட இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட் கூடயும் நீங்கள் சேர்த்துணும். அப்போது 1,3, 1,5, 1,7. இதே மாதிரி அதுக்கு அடுத்த எலிமெண்ட் 2வா, 2,3, 2,5, 2,7. அதுக்கு அடுத்த எலிமெண்ட் அங்கே என்ன இருக்குது? 3, 3,3, 3,5, 3,7. நெக்ஸ்ட்டு 4,3, 4,5, 4,7. 5,3, 5,5, 5,7. 6,3, 6,5, 6,7. அண்ட் இன்னொரு எலிமெண்ட் இருக்குது 7. 7,3, 7,5, 7,7. ஓகே, இப்போ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணியாச்சு. நல்லா தெரிஞ்சுக்கோ, கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போது இதையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறியா, அப்போது எப்போவுமே இங்கேருந்து ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுக்கிறியா, இதை ஒன்று கூடயும் நீ வந்து பேர் பண்ணியிருக்கணும். அப்போது 1,3 தான் இருக்கணும், 3,1 எழுதக்கூடாது. ஏன்னா A,Bயும் B,Aவும் ஈக்குவல் கிடையாது. இது ஆர்டர் பேரில் நீ படிச்சுட்டு தான் வருவா. ஸ்டார்டிங்கில் இன்ட்ரோடக்ஷனில் கொடுத்துருப்பாங்கல்ல. ஓகே, LHS பண்ணியாச்சு. RHSல என்ன இருக்குது? A cross Bயும் A cross Cயும் பண்ணணும். A cross B இங்கே எழுதியிருக்கேன், A cross C இங்கே எழுதியிருக்கேன். இப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். டிஃப்ரென்ஸ்னால் என்னன்னு சொன்னேன்? இதில் இருக்கிறதும் காமனாக இருக்கிறத ஃபஸ்ட்டு தூக்கிடு. என்ன காமனாக இருக்குது? 1,2, 1,2, 2,2, 2,2, 3,2, 4,2, 5,2, 6,2 and 7,2. அப்போது ரிமைனிங் என்னெல்லாம் இருக்கோ அதை எடுத்து எழுது. இங்கே பாருங்கள், A cross B டிஃப்ரென்ஸ் A cross C. ஸோ இதை எடுத்து ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் எடுத்து எழுதுனா இங்கே நீ LHS என்ன ஃபைன் பண்ணி வச்சுருக்கியோ, அதாவது A cross B டிஃப்ரென்ஸையும் RHSல இருக்க A cross B டிஃப்ரென்ஸ் A cross C இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ நீ என்ன சொல்லலாம்? LHS is equal to RHS. Hence verified. அவ்வளோதான். இதுக்கு உனக்கு 5 மார்க் கொடுக்குறாங்க. எஸ், LHS சால்வ் பண்ணு, RHS சால்வ் பண்ணு, ரெண்டும் ஈக்குவல்னு சொல்கிறது. அப்போ இங்கே நமக்கு என்ன கான்செப்ட் தெரிஞ்சால் போதும்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தெரிஞ்சால் போதும். அதில் பேசிக் நாலேஜ் ஆர்டர்ட் பேர்னா என்னன்னு தெரியணும். ஏன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட்குள்ளே நம்ம ஆர்டர்ட் பேர் தான் எழுதுகிறோம். அண்ட் இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன்னா முடிஞ்சிச்சு. இந்த கொஷனில் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதனால் டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்கோம். யூனியன், இன்டர்செக்ஷன், அதையும் நீ என்னன்னு தெளிவாக தெரிஞ்சிச்சுன்னா 5 மார்க். இன்றைக்கி சொல்கிறேன், உன் பப்ளிக் எக்ஸாமில் உனக்கு ஒரு கொஷின் 5 மார்க் ஷியோராக நீ ரெடியாக இருக்க, 5 மார்க் எடுத்துருவேன். இன்றைக்கி எழுதி வச்சுக்கோ, 100க்கு 5 மார்க் என் கையில் இருக்குன்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் இது. நெக்ஸ்ட்டு காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ ரொம்ப அதிகமாக கேட்டதில்லை ப்ரீவியஸ் இயரில் 5 மார்க்கில், ஆனால் 2 மார்க் வந்திருக்கு. ஆனால் போன வருஷம் 2026 என்ன பண்ணிட்டாங்க? போன வருஷம்னா இப்போ லாஸ்ட்டாக எழுதின பேட்ச்க்கு 2026 என்ன பண்ணிட்டாங்க? இதை 5 மார்க்கில் கேட்டாங்க. எந்த கொஷின் கேட்டிருந்தாங்க? எக்ஸசைஸ் 1.5 8th கொஷனில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கேட்டாங்க.
ஓகே அப்போ அதில் ஒரு 3 சப்டிவிஷன் இருக்கும். நான் இப்போ செகண்ட் சப்டிவிஷன் தான் உனக்கு சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் எனக்கு புரியவே இல்லைன்றவன் இதை தெளிவாக ஒரு டைம் பாருங்கள். ஸோ 3 ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, f of x, g of x, h of xன்னு. நம்மளை என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க, வெரிஃபை f காம்போசிஷன் ஆஃப் g காம்போசிஷன் ஆஃப் h. அதாவது ஃபஸ்ட்டு எஃப்ஐயும் ஜியும் காம்போசிஷன் பண்ணிட்டு அப்புறம் h கூட காம்போசிஷன் பண்ணு. அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா f காம்போசிஷன் ஆஃப் g composition of h. அப்போ g h first composition பண்ணிட்டு அப்புறம் f கூட பண்ணும். அப்போ இங்கேயும் LHS RHS தான், ஏன்னா ப்ரூவ் தானே பண்ண போகிறோம். ஸோ LHS ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன். LHSல என்ன இருக்குது, f composition of g composition of h. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது பண்ணிடுங்க. f composition of gன்றது என்னது, f of g of x. இப்படியே எழுது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீ பழக போது இப்படியே எழுது. ஓகே ஏன்னா அப்படின்னா தான் உனக்கு புரியும் இந்த f காம்போசிஷன் ஆஃப் ஜினா என்ன, g காம்போசிஷன் ஆஃப் ஹெச்னா என்ன. நீங்கள் பாரு FOGனா f ஆஃப் g ஆஃப் x, fன்ற ஃபங்க்ஷனுக்குள்ள g ஆஃப் x இருக்குது. இங்கே g ஆஃப் x என்ன கொடுத்துருக்காங்க, 2xஆ. அப்போ இதுக்கு பதிலாக 2x மாற்றுங்க, f ஆஃப் 2x. இப்போ fன்ற ஃபங்க்ஷனில் f ஆஃப் xனா எனக்கு என்னன்னு தெரியும், x ஸ்கொயர். f ஆஃப் 2xனா xக்கு பதிலாக 2x மாற்றுங்க. ஸோ இந்த fன்ற ஃபங்க்ஷனில் xக்கு பதிலாக 2x, அப்போ 2x the whole square. ஏன் whole square, இங்கே x square, xக்கு பதிலாக 2x தானே மாற்றுறேன். அப்போ 2x the whole square. ஸோ அது என்ன ஆகும், 2x the whole square is 4x square. ஓகே இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கிறது f composition of g தான். ஆனால் LHSல நமக்கு என்ன வேணும், f composition of g composition of h. அப்போது இது கூட h composition நீ பண்ணணும். அப்போது என்ன பண்ணலாம், f composition of g composition of hன்ற போது இது எனக்கு என்னன்னு தெரியும், இது கூட h composition பண்ணால் f composition of g அப்படியே இருக்கட்டும், இங்கே ஃபைன் பண்ணது அப்படியே இருக்கட்டும். இங்கே composition of hனா என்னது, x plus 4. அதாவது இந்த ஃபங்க்ஷன் என்னது நமக்கு 4x ஸ்கொயர். இந்த xக்கு பதிலாக x plus 4 சப்ஸ்டியூட் பண்ணணும். மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன் பாரு, f composition of g நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம். இதில் composition of h பண்ணுறதுக்கு h of x என்னன்றதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ இது என்ன ஆகும், 4 times of xக்கு பதிலாக x plus 4 the whole square. ஸ்டார்டிங்கில் புரியாது உனக்கு, நல்லா தெளிவாக என்ன சொல்கிறேன்றதை பாஸ் பண்ணி வேணும்னா ஸ்லோவில் வச்சு, நீ 2xலாம் வச்சு பார்க்க வேணாம், நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை ஸ்க்ரோல் பண்ணுறோம். ஸோ ஸ்லோவாக வச்சு இதை பாருங்கள். ஓகே இப்போ இது x plus 4 the whole square, எக்ஸ்பேண்ட் பண்ணி a plus b the whole square ஐடென்டிட்டிஸ் தேவைப்படும்னு சொன்னேன்னா, ஸோ x square a square plus b square plus 2 times of AB. 4 2s are 8 x. ஸோ இதை மல்டிப்ளை பண்ண போது 4x ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே எவ்வளோ வரும், 64ஆ, 64 ப்ளஸ் 32x. இதை LHSஆ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இப்போ தான் ஒரு பார்ட் பண்ணியிருக்கேன், இதை பண்ணால் 2.5 மார்க் கிடைக்கும். RHSல என்ன இருக்குன்றதை பாருங்கள். RHSல நமக்கு f composition of g composition of h. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறது பண்ணணுமா, அப்போ g composition of h னா என்னது, g composition of h of x. ஸோ h of xன்றது இங்கே என்னது, g composition of h of x வந்து x plus 4. இப்போ gன்ற ஃபங்க்ஷனில் xக்கு பதிலாக x plus 4. gன்ற ஃபங்க்ஷன் என்னது, g of xன்ற ஃபங்க்ஷன் என்னது 2x. அப்போ 2 times of xக்கு பதிலாக x plus 4. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், 2x plus 4 2s are 8. இப்போ எனக்கு g composition of h கிடைச்சிருச்சா, இதை f கூட composition பண்ணணும். இங்கே பாருங்க, f of g of h. அப்போது fன்ற ஃபங்க்ஷனில் g composition of hன்றது 2x plus 8. fன்ற ஃபங்க்ஷன் இங்கே என்னது, x ஸ்கொயரா, f of xன்றது x ஸ்கொயரா, xக்கு பதிலாக 2x plus 8 the whole square. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணேன்னா உனக்கு சேம் அதுவே தான் கிடைக்கும். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினச்சனா நீ கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கன்னு தெளிவாக இருந்துச்சுன்னா அதை எடுத்து எழுதிடலாம். இல்லை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணியும் காட்டுறேன். 2x plus 8 the whole square is 4x square plus 64 plus 32x. ஸோ இது என்னோட செகண்ட் ஈக்குவேஷன். எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, LHS ஈக்குவல் டு RHS, ஹென்ஸ் வெரிஃபைட். அவ்வளோதான் முடிஞ்சுது. இன்னொரு 5 மார்க் ஷோராக கிடைக்கும். ஸோ இதில் 3 டாபிக் இருக்குது, 3லேருந்து ஏதோ 2 கேட்குறாங்க, நான் 2 சொல்லி தந்திருக்கேன். இன்னொரு டாபிக் வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். 4 விதமாக ஒரு ஃபங்க்ஷனை ரெப்ரசென்ட் பண்ண முடியும். அது ஒரு சிம்பிளான 5 மார்க் கொஷின். இதுதான் இந்த சாப்டரில் நீ மோஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த 2 கொஷின் இருக்கும்ல, அதுக்குள்ளேருந்து வரும். ஓகே, இப்போது இது எவ்வளோ தெளிவாக நான் சொல்லி தந்திருக்கேன். மேபி உனக்கு ஃபஸ்ட் ஒன் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிளான கொஷின். ஸோ உனக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த கொஷினில் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இன்னும் இருக்குது மேம், இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால்
பொறுமையாக பாஸ் பண்ணிப்பார். ஓகே, அண்ட் இன்னொரு இதில் சிமிலராக இருக்க சம்ம சால்வ் பண்ணிப்பார். இந்த எடுத்தோடனே 5 மார்க் வரணும்னு அவசியம் இல்லை. ஸ்டார்டிங்கில் எக்ஸாம்பிளில் 2 மார்க்ஸ் இருக்குது, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ கே அந்த மாதிரி சம்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் போட்டுப்பாரு, சிம்பிளாக இருக்கும். அதுக்கப்புறம் இதுவா ஓகே. இப்போ இது எவ்வளோ தெளிவாக நான் சொல்லித்தந்தேன். இதே மாதிரி இந்த சாப்டரில் இருக்க எல்லா கொஷினும் நமக்கு சொல்லித்தரணுமா? எல்லா கொஷினும் தெளிவாக படிச்சுட்டு மேம் இந்த சாப்டர்லேருந்து எனக்கு 1 மார்க் கூட போகக்கூடாது, இந்த மந்த்லி டெஸ்ட்டில் நான் மார்க் வாங்கணும், ஃபர்ஸ்ட் மிட்டமில் நான் ஃபுல் மார்க் வாங்கணும், ஸோ அதுக்கு எப்படி நான் படிக்கிறது? ஸோ இந்த மாதிரி தெளிவாக எல்லா கான்செப்ட்ஸையும் உங்களுக்கு நாங்கள் தெரி SSLC 2027 பேட்ச்சில் சொல்லி தருவோம்ப்பா. ஸோ இந்த பேட்ச்சில் உனக்கு இந்த எல்லா ஆஃபரிங்ஸ் இருக்குது, லைவ் கிளாஸஸ் இருக்கும், கான்செப்ஷுவல் வைஸாக சொல்லி தருவோம், மார்க் வைஸ் சொல்லித்தரோம். அண்ட் ஆல்சோ கிளாஸ் முடிஞ்சோடனே 10 மார்க்கு நீ ப்ராக்டிஸ் பண்ணலாம். கிளாஸை நீ லைவாக அட்டன் பண்ண போகிற, அண்ட் எத்தனை டைம் வேணால் திருப்பி போட்டு பார்க்கறதுக்காக உனக்கு ரெக்கார்டிங்ஸ் அவைலபிளாக இருக்கும். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உனக்கு வந்து எப்படி பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணணும் அண்ட் கொஷின் பேங்க் கையில் கொடுத்துருவோம். இப்போ நான் எடுத்து சொன்னேன்ல ஸ்டார்டிங்கில், உனக்கு வந்து இந்த இயரில் கேட்டிருக்காங்க அந்த இயரில் கேட்டிருக்காங்கண்ணா ஓகே, ஆனால் கொஷின் பேப்பர் இருந்தால் அதை எடுத்து ஒன்ஸ் பார்த்துடலாம்ல நீ. நானும் கொஷின் பேப்பர் பார்த்து தான் சொல்கிறேன். இப்போ உனக்கு ரெஃபரன்ஸ் இருக்குல்ல, ஸ்மார்ட் கொஷின் பேங்க் இருக்க போது எக்ஸ்பெக்டட் கொஷின் சொல்லுவோம். இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் இந்த சாப்டர் கொடுத்த மாதிரி எல்லா சாப்டருக்கும் உனக்கு வேணும்னா நீ இந்த பேட்ச்சில் ஜாயின் பண்ணால் போதும். கொஷின்ஸ் மட்டும் கொடுக்க போகிறது கிடையாது, எல்லாத்தையும் சொல்லியும் கொடுப்போம். இப்போ தெளிவாக இந்த 2 கொஷின் எப்படி சொல்லி தந்தேன் அந்த மாதிரி உனக்கு எல்லா கொஷின்ஸும் பார்ட் பை ஒரு சப்டிவிஷன் கூட விடாமல் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லி தந்துடுறேன். நீ ப்ராக்டிஸ் பண்ணி படித்தா மட்டும் போதும். அண்ட் உனக்கு மிஸ்டேக் அனலைசிஸ், மார்க் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபுல் கைடன்ஸ் கொடுப்போம். இது மட்டும் இல்லாமல் உனக்கு வீக்கெண்ட் ஆனால் டவுட் கிளியரிங் செஷன், தனியாக ஒரு செஷன், லைவ் கிளாஸ்லேயே டவுட் கேட்கலாம். வீக்கெண்ட் நீ மொத்தமாக சேர்த்து வச்சு படித்ததில் டவுட்ஸ் கேட்டுக்கலாம். எல்லா சப்ஜெக்ட்லையும் இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு 6th இயர் ஆனிவர்சரி ப்ரைஸாக இதுக்கு முன்னாடி கூப்பன் கோட் யூஸ் பண்ணிருந்தீங்க, பட் இப்போது நீ கூப்பன் கோடே யூஸ் பண்ண வேணாம். இந்த பேட்சோட ப்ரைஸ் 999 தான். எந்த கூப்பன் கோடும் இல்லாமல் நீங்கள் இதை வாங்கிக்கலாம்ப்பா. ஸோ இப்போவே இதில் என்ரோல் பண்ணிக்க. ஏன்னா உனக்கு கிளாஸஸ் வந்து June 8 இந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ நீ கிளாஸஸ்லாம் மிஸ் பண்ணிடுவேன். ஸோ மறுபடியும் நான் சொல்கிறேன், உனக்கு இதுக்கு கூப்பன் கோட் தேவையில்லை. ஏன்னா 6th ஆனிவர்சரி சேலாக உங்களுக்கு வந்துட்டு இது ஃபுல்லாகவே வந்து 999 ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். மேக்ஸ்க்கு மட்டும் நான் சொல்லலை, இப்போ மேக்ஸ் தான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த மாதிரி உனக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் 5 சப்ஜெக்ட்க்கும் நமக்கு எல்லாமே இந்த ஒரு ப்ரைஸ்லேயே கிடைக்க போது. ஒன் டைம் பேமெண்ட் தான், மாதம் கிடையாது, இல்லை எத்தனை டைம் மேம் பே பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. மொத்தமாகவே 999 ப்ரைஸில் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்ப்பா. எதையுமே நீ மிஸ் பண்ணாமல் சூப்பராக படிக்கணும், இந்த கைடன்ஸ் ஃபுல்லாக வேணும்னா இப்போவே இந்த பேட்ச்சில் என்ரோல் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் சாப்டரில் நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ஃபுல் மார்க், மந்த்லி டெஸ்ட் வைக்கிறாங்களா, இல்லை ஃபர்ஸ்ட் மிட்டமில் ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் எல்லாம் சேர்த்து வைக்கிறாங்களா, இதில் ஃபுல் மார்க் எடுக்கணும்னா இதை மட்டும் படித்தா போதும். இதை தெளிவாக கான்செப்ஷுவல் வைஸாக நான் உனக்கு தெரிய பேட்சில் சொல்லி தந்துடுறேன். ஸோ இப்போவே என்ரோல் பண்ணிடுங்க. அண்ட் நீ இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிட்டியா, இல்லை படிக்க ரெடியாக இருக்கியா, இந்த 2 கொஷின் நடத்தினல இது புரிஞ்சிச்சா, இதில் இன்னும் உங்களுக்கு என்ன வேணும், எந்த கொஷின் வேணுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் பசங்களா மறக்காமல் நம்மளோட செஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி படிங்க. நீ சென்டம் ஈஸியாக வாங்கிடலாம்.